10 சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார், பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை. அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைச்சிருக்காரு. ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர் கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அதே இன்ஸ்டியூட்டில் என்னுடைய நண்பன் சாட்டை அன்பழகன், பொம்மரியில் பாஸ்கர், அப்புறம் இன்னொரு நிறைய தோழர்கள் எனக்கு கொடுத்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேபி சார். மறுபடியும் நான் கேபி சாருக்கு நன்றி சொல்லணும். இன்று இவருக்கு கனவு பலித்திட்ட நாள் என்றே சொல்லலாம். பிஎஸ்சி, டிஎஃப்டி, எம்ஏ, பிஹெச்டி என்று கல்வியும் கலையும் ஒன்றாக கோர்த்து சினிமா எனும் பெருந்திரைக்கு பொருந்திய பெருங்கதை. முதல் படமே முத்தமும் சத்தமும் இன்றி மண்ணையும் மழையையும் நம்பும் விவசாயிகளின் கண்ணீர் கதையை கையில் எடுத்த கலை படைப்பாளி மருதம் அறிமுக இயக்குனர் கஜேந்திரன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்த என் அண்ணன் வந்திருக்காரு. கண்டிப்பாக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கடந்த 25 வருஷமாக நான் போராட்டிருக்கிறப்போ ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவர் தான். நான் இப்போ ஒரு 3 வருஷமாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அது மாதிரி எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணது என் அண்ணன் இங்கே இருக்கார். அவர் வெளியே வர மாட்டார் பெரும்பாலும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் இவர் வந்து ஆக்ஷன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெடில் இப்போ சீனியர் மேனேஜராக இருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக அங்கே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே அவர் வேலை பார்ப்பார். அவர் ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்கோம். நான் ஊரெலாம் சுற்றிட்டு இருக்கோம், பாம்பே டபுள் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன். என்கிட்ட காசு இருக்காது. அவரோட ஏடிஎம் கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். அவர் கார்டை வச்சு அப்புறம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு வந்து அட்மிஷன் அப்போது இன்டர்வியூ பண்ணது கேபி சார், பாலச்சந்தர் சார். ஸோ 96 பார்த்துக்குங்க, அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, விஸ்கம்லாம் இப்போ கிடையாது. சினிமா கற்றுக்கணுன்னா ஒரே இன்ஸ்டியூஷன் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். டைரக்ஷன் அட்மிஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன். அப்போ பயங்கர போட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600-700 அப்ளிகேஷன் வந்தது. இருக்கிறது 10 சீட்டு. அந்த 10 சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார், பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை. அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைச்சிருக்காரு. ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர் கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அதே இன்ஸ்டியூட்டில் என்னுடைய நண்பன் சாட்டை அன்பழகன், பொம்மரியில் பாஸ்கர், அப்புறம் இன்னொரு நிறைய தோழர்கள் எனக்கு கொடுத்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேபி சார். மறுபடியும் நான் கேபி சாருக்கு நன்றி சொல்லணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கிறப்போ நிறையா இடத்த ட்ரை பண்ணேன். அப்போது சாரோட சிட்டிசன் படம் பெரிய பட்ஜெட்டில் அப்போ வந்து அது ஒரு 2099-2000 டைமில் வந்து அது ஒரு பெரிய படம். அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம். அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு பெரிய படம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நானும் ட்ரை பண்ணேன். அப்போது ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் நான் வந்து வலசராகத்தில் தான் சாரோட வீடு இருந்தது. அப்போது வீட்டுக்கு போயிட்டு சாரை சந்திக்கலான்னு போகிறப்போ சார் இல்லை, ஷூட்டிங் போயிட்டார். அவரோட அப்பா தான் இருந்தார். அப்பாவை நான் சந்தித்தேன். கேட்டேன் போய், சார் நான் டைரக்டர் பார்க்கணுன்னா. இல்லைப்பா அவர் ஷூட்டிங் போயிட்டார். அப்புறம் அவர் கூப்பிட்டு என்ன பேசினார், யார் என்ன ஜாயின் பண்ண, எந்த ஊர், நீ என்ன பண்ணியிருக்க இல்லைன்னு கேட்டார். அவர் என்னை பற்றி பேசிட்டு, சரி நீ போ சரவணா, அவர் சொன்னது என்கிட்ட, சரவணா கப்பல் ஸ்டூடியோவில் இருப்பான், நீ அங்கே போய் பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் நான் அங்கேருந்து டேரெக்டாக வலசவாகத்துக்கு நேராக பஸ் ஏறி கப்பல் ஸ்டுடியோ, அதாவது ஏவிஎம் கப்பல், இப்போ அது ஸ்டுடியோ இல்லை, கப்பல் ஸ்டுடியோவில் அப்போ வந்து ஜெயில் செட் இருந்தது. அங்கே போயிட்டு நான் போய் சாரை பார்த்தேன். சார் பிஸியாக இருந்தார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் போய்
சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல. நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய டேரக்டர் எப்படி நம்மளை ஆஃபீஸ் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அவர் அப்பா என்ன சொன்னார் நான் நினச்சிக்கிட்டேன், கண்டிப்பாக அவர் அப்பா சொல்லியிருப்பாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அது என்ன வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மறுநாள் ஆஃபீஸ் போனால் என்னை சேர்த்துட்டாரு. ஸோ எனக்கு முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தது சார் சரவணசுப்பையா சார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் டைரக்டர் மோகன் ராஜா, அவரோட படங்களை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அவரோட படங்கள் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மோகன் ராஜா, அப்புறம் எட்ரு மோகன் சார்கிட்ட வேலை பார்க்குறப்போ நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு கதை நான் அவரோட எடிட்டிங்கில் இருக்கேன். ஒரு கதையை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் ரூமில் கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வந்து அதே நான் எடிட்டிங்லேயே வேலை பார்த்துருக்கேன் அவரோட. அப்போ எடிட்டிங்கில் எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன் அவரோட. ஸோ மோகன் சாருக்கு, டைரக்டர் மோகன் ராஜா ரெண்டு பேத்துக்குமே கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பொம்மரில் பாஸ்கரோட வேலை பார்த்தேன். பெங்களூர் நாட்கள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலலாம் வேலை பார்த்தேன். ஸோ பாஸ்கராலையும் வர முடியல, ராஜாவும் வந்து பாம்பேல இருந்து 2 பேரும் வர முடியல. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அன்பழகனோட இப்போ பண்ணிட்டு இருக்கிற அன்பழகனோட படம் பேர் சொல்லமா இப்போ லான்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் நான் ரைட்டிங்லேயும் ஷூட்டிங்லேயும் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் எனக்கு சார் பழக்கம்னாரு. ஸோ அப்போது கதையை முடிச்சுட்டு அன்பழகன் தான் கேட்டேன், அந்த கதைக்கு சார் சரியாக இருப்பார், எனக்கு கொஞ்சம் சொல்ல விடு அப்படின்னேன். அப்புறம் ஒரே ஃபோன் தான் அன்பழகன் பண்ண உடனே சார் கதை கேட்க ஒத்துக்கிட்டாரு. ஸோ அப்படியாக விதார்த் சார் கதைக்குள்ளே வந்தார். எங்களுக்கு வந்ததுக்கப்புறமா கதையில் நான் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சனோ அந்த சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சில வசதிகள் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கும் சார் உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நானும் ப்ரொடியூசரும் எங்கள் ஊருக்கார் அவர் கதையை பண்ணிட்டோம். கதை பண்ணுறதுலேயும் சில விஷயங்கள் அவர் எனக்கு உதவி பண்ணார். கதை பண்ணி முடிச்சிட்டோம். கதை பண்ணி படமாக்கலான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்போ எனக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணார். பிஃபோர் ஷூட்டிங்கும் சரி, ஆஃப்டர் ஷூட்டிங்கும் சரி, ஷூட்டிங் டைம்லையும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் அறுவர் பிரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக அந்த கம்பெனி நன்றி சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மறுபடியும் தேங்க்ஸ். அப்புறம் படம் எடுக்கிறப்போ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம், அந்த டெக்னிக்கல் டீமில் முக்கிய பங்காற்றுனது என்னோடய கேமராமேன். அதனால் வர முடியல, அவன் கிளாஸ்மேட்டு. ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து விரட்டிகிட்டே இருப்போம். நான் விட மாட்டேன். காலையில் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணேன்னா ஈவினிங் பேக்கப் ஆகும்போது ஒரு 5 இடம் ஷிப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்தது என் கேமராமேனு. அவனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு செகண்ட் யூனிட் கேமராமேன் ஒர்க் பண்ண ரிச்சர்ட் வந்திருக்காரு. ரிச்சர்ட் ஃப்ராங்க்லின், அவருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். எஸ் ஆமாம் சார். இப்போ அவர் ஒரு படம் முடிச்சிட்டாரு, 2வது படம் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட கேமராமேன் இப்போ இவர் தான் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப உதவியாக இருந்தார். ஸோ அவருக்கு, அப்புறமா வசந்த் என்னுடைய கலரிஸ்ட்டு, அப்புறம் கோவிந்த் எங்களுடைய டிஐ மேனேஜர். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய எடிட்டர் சந்துரு அண்ணன், அவர் வந்து நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஃபில்மு ஸ்டுடியோ எனக்கு ஒன்றே தான் சீனியரு. ஸோ அவரும் எங்களை மொழியை நான் பல வருஷமாக பார்க்கனாலும் நான் ஒரு கதையை பண்ணிட்டேன் அப்படின்னா அது கதையை டிஸ்கஷன்லேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பார். நான் ஷூட் பண்ணி முடிப்பேன், அதை எடிட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், பரவாயில்ல நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது சந்துரு அண்ணன். தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர், இவரும் நானும் வந்து தெல்லாலங்கடி காலத்துலேருந்து வேலை பார்த்துருக்கோம். மெலன் சாரோட அசோசியேட்டு. இப்போ நான் படம் பண்ணும்போது எனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நான் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஊரில் ஒரு செட்டு தேவைப்படுது. ஸோ அந்த செட்டு வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில், அது வந்து ரெகுலராக போடுறதா இருந்தால் அதோட பட்ஜெட் வேறு. பட் எனக்கு அங்கே கிடைக்கிற ராணிப்பேட்டில் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு எனக்கு ஒரு பட்ஜெட்டில் போட்டு கொடுத்தாரு. தாமு, ரொம்ப நன்றி தாமு. அப்புறம் என்னோட பாடலாசிரியர் நீதி, கண்டிப்பாக அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் வந்து
முதல் படத்துக்கு எதிர் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. நான் ஒரு கதையை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி எமோஷன் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அது டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். நான் விஷயம் மட்டும் சொல்லுவேன், அதுக்கான வரிகள் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவார். அதில் முக்கியமான வரி தான் மேடம் சொன்னாங்க, மந்திரமோ மாயங்களோ அப்படிங்கிற வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து படம் முடிகிறப்போ ஒரு இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வரியை கொடுத்த எங்கள் பாடலாசிரியர் நீதிக்கு நன்றி சார். அப்புறம் நாங்கள் படம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களால் இசையமைப்பாளரை எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல டியூ டு பட்ஜெட். ஸோ அப்போது நான் படம் பண்ணி முடிச்சிட்டேன், ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன், எடிட்டிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ கண்டிப்பாக நான் இசையமைப்பாளரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உதயகுமார் சாரை போய் பார்த்தேன். உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சீனியர் இன்ஜினியர், மோஸ்ட் வார்டன் இன்ஜினியர் இன் சவுத் இந்தியா. இப்போ கூட அவர் இங்கே வர முடியல, அவர் ஹைதராபாத்தில் ஏதோ படத்தில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இசையமைப்பாளர் வேணும்னு என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ, என்னடா கதை அப்படின்னாரு. இந்த மாதிரி ரூரல் பேக்ட்ராப் அப்படின்னா, சரி இரு நானே உனக்கு சொல்கிறேன்னு அவரே ஒரு ஃபோனை போட்டார். அவரே ஃபோன் போட்டு தான் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார் அவரே ஃபோன் போட்டார், பட்ஜெட்டு அவரே முடிவு பண்ணார், எல்லாத்தையும் பேசி முடித்து இசையமைப்பாளருக்கு என் கையில் கொடுத்துட்டார். ஆனால் பிஃபோர் ஷூட்டிங்கு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சாரை பிடிக்கணும்னு. ஆனால் என்னென்னா அப்புறம் அயோத்தி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் போனால் பட்ஜெட்டில் வருமா என்னன்னு டவுட் இருந்தது. நான் அப்போ அவரை அப்ரோச் பண்ணவே இல்லை. பட் எனக்கு அந்த வேலையை உதயகுமார் ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த படத்துக்கு உதயகுமார் வந்து சவுண்ட் இன்ஜினியர் பண்ணிட்டுருக்காரு, அவருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸு. அதுக்கப்புறம் டப்பிங் பண்ண என்னுடைய டப்பிங் இன்ஜினியர் பர்னி வந்திருக்காப்புல, பர்னிக்கும் ரொம்ப நன்றி. இசையமைப்பாளர் வந்து நான் கதையை பண்ணி முடிச்சுட்டேன், கதையை பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல, கதை சொல்ல எதுவும் சொல்ல, நீங்களே படத்தை பாருங்கன்னு கொடுத்துட்டேன். அவர் படத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல நான் என்ன உணர்வை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சினோ அந்த விஷயத்த அவராக புரிஞ்சுக்கிட்டு அவரோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டார். ஒவ்வொரு நாளும் நான் வந்து எஸ்ஆர்எம்ல 4 மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு நேராக ஸ்டுடியோக்கு போவேன், வாங்கன்னுவார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ரீல் பை ரீலாக காட்டுவார். நான் என்ன எதிர்பார்க்குறனோ அந்த எமோஷனை ஸ்ட்ராங்காக நான் நினச்சதை விட அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு எமோஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பொதுவாக என்ன மாதிரி புது இயக்குநர்களுக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி டியூன் அமையலைன்னா அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சின்னதாக ஒரு எசிடேஷன் இருக்கும். அந்த எசிடேஷனை வந்து எனக்கு முதல் மீட்டிங்லேயே காலி பண்ணிட்டார். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 25-30 படம் பண்ணிட்டாரு, நான் முதல் படம் பண்ணிட்டேன். பட் அந்த எந்த ஒரு பேரியரும் அவர் வச்சுக்கல. நாம் என்ன கேட்குறோமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்தாரு சார். உங்களை மாதிரி இசையமைப்பாளர் எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னு தெரியல. நன்றி சார். அடுத்தடுத்த படங்களுக்கும் நிச்சயமா தேங்க்யூ சார். அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து நான் விரட்டிகிட்டே இருப்பேன். ஏன்னா டைம் இருக்காது, பட்ஜெட் இருக்காது. தினமும் நான் 4 சீன் போட்டிருப்பேன் ஒரே நாளில். அந்த 4 சீனை வந்து எடுக்கணும்னா ப்ராப்பர்ட்டி, காஸ்டியூம்ஸு, ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷனு, பல பிரச்சனை இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் டைரக்ஷன் டீம் தான் விரட்டுவேன். ஆப்வியஸாக அதான் எல்லாம் பண்ணுவாங்க, நானும் வேறு வழியில் மாதிரி தான் பண்ணேன். என்னோடய டைரக்ஷன் டீம் கோடைட்டு செல்வா, கோடைட்டு மோகன்குமார் சார் இருக்கார் எங்கேயோ. அதுக்கப்புறம் என்னுடைய வினோத், ஊருக்கு அப்பையன், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, வந்திருக்கானு தெரியல. அப்புறம் அமல், முருகன், என்னோட சிஜி பண்ண முருகன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அலெக்ஸு. ஸோ ஒவ்வொரு என்னுடைய கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் கல்லூரி பற்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க. பொதுவாக எந்த காலேஜில் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ மொத்தமாக எனக்கு ஒரு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க. லீவ் கொடுத்ததில் நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க. டப்பிங் அங்கேயே பண்ணேன், ஃப்ரீயாக டப்பிங் தேட்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ப்ரொமோஷனல் லீவுக்கு ஒரு 20 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலும் எனக்கு உதவி பண்ணுற எஸ்ஆர்எம் குழுமம் ராமாபுரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் உதவியாக இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு சார், அவர் வந்திருக்காரு, அவருக்கு, அப்புறம் ஜெய், அப்புறம் எங்களுடைய மற்ற ரக்ஷனா, மாறன் சார். என்னென்னா ரக்ஷனா வந்து
அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹீரோயினை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கரெக்டாக அமையல. அப்போது ஏதாச்சும் மார்கழி திங்கள் பார்த்தேன். மார்கழி திங்கள் பார்த்துட்டு அந்த அந்த முகம் பிடிச்சிது. அது என்ன, பாலைவன சோலையில் ஒரு சாங் வரும், அந்த சாங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு லுக் இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னு ட்ரை பண்ணி பேச ஆரம்பித்தேன். அவன் கதை சொன்னேன், அவனுக்கு பிடிச்சிது. நல்ல வேலை நான் கோட் பண்ண பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. தேங்க்யூ. அப்புறம் மாறன் சார் வந்து பயங்கர பிஸியாக இருக்கிற. அப்போ தான் ஜேபிபி பண்ணி நல்லா ஒரு பேர் வாங்கின நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் கொண்டு வரணும்னு நினச்சேன். சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். பட் பட்ஜெட் எனக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஏன்னா பட்ஜெட்டுக்கு ஒரு வருவாரான்னு. அப்போது சாரை தான் பேசி அவர் கொண்டு வந்தார். ஸோ மாறன் சாரால் வர முடியல, ஷூட்டிங்கில் இருக்கார். இதே முரளி படத்தை ஷூட்டிங்கில் இருக்கார். நேற்று கூப்பிட்டு கூட ஃபோட்டோ எடுத்து அமிச்சிட்டார், ஷூட்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு. அவரால் வர முடியல, அவருக்கு கண்டிப்பாக நன்றி. அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார் எனக்கு பல வருஷம் பழக்கம். ஸோ ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் தினந்தோறும் நாகராஜ் சார், அவரால் வர முடியல, அவருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ எங்களுடைய டெக்னிக்கல் டீம் ஒவ்வொருத்தரும், கேமராமேனு, எடிட்ரு, ஆர்ட் டைரக்டரு, சவுண்ட் இன்ஜினியரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அப்புறம் என்னுடைய பிஆர்ஓ நான் கண்டிப்பாக சொல்லணும். என்னோடய பிஆர்ஓ ராஜா, வாங்க ராஜா. என்னுடைய பிஆர்ஓ இவர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. என்னோட நண்பர் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், கர்ணான்னு சொல்லிட்டு, அவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ ராஜா கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இந்த ஷார்ட் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்தாரு, பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக ராஜா ரொம்ப நன்றி ராஜா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர், உங்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி புது இயக்குநர்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு முறையும், ஏன்னா கடந்த கால வரலாறு தான் சொல்லியிருக்கு, சின்ன பட்ஜெட் பண்ணும்போது உங்களால் தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியுது. ஸோ மறுபடியும் வந்து பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் என்னுடைய வகுப்பு தோழன் வந்திருக்கான் சதீஷ், அவனுக்கும் ரொம்ப நன்றி, ஃபேமிலியோட வந்திருக்கான். ஸோ இன்னொரு மேனேஜர் வந்து அப்பாஸ், அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார், படத்தில் வேலை பார்த்தார். அவருக்கு வந்து இப்போ சின்னதாக பிரெயினில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அவரால் வர முடியல. மற்றபடி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.